ராதே கிருஷ்ணா. நாம் இப்போ 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட காலங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் எதிர்பாராத யோகத்தை திறக்கக்கூடிய குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய காலங்கள், முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய உயர்வான காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து 12 ராசிகளும் அதிர்ஷ்ட காலங்களும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இதில் 12 ராசிகளுக்குமே நாம் நிச்சயமாக பலன்கள் சொல்லித்தான் தீரணும். ஏன்னு கேட்டால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் தனிப்பட்ட ராஜயோகம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ராசிகளுக்கும் உண்டு. 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது உண்டு. ஆனால் அது எப்போ வேலை செய்யும்? முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால வேலை செய்யுமா, அல்லது நமது சுய புண்ணியத்தினால வேலை செய்யுமா, அல்லது நமக்கு குடும்பத்தார் அதாவது மனைவி வழி அப்படிங்கிற அவங்களுடைய காலத்தில் நமக்கு வேலை செய்யுமா, நமக்கு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய யோகத்தினால வேலை செய்யுமா அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போது மேஷராசி அப்படின்னு எடுத்துப்போம். மேஷராசி அப்படின்னு எடுக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை என்ன வரும்னா கேது மகா திசை அப்படின்னு பேர். இந்த கேது திசையில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய திசை சுக்கிர திசை. அப்போ இளம் வயதில் குறைந்தபட்சம் 4 வயது முதல் என்று வைத்துக்கொள்வோம். 4 வயது முதல் சுக்கிர திசை. அந்த சுக்கிர திசை வரும்போது என்ன ஆகும்னா 14 வயசு வரைக்கும் ஒரு பாதியும், மேற்கொண்டு ஒரு 10 வருஷம் சேர்த்தா 24 வயசு வரைக்கும் சுக்கிர திசை தான் நடக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த டீனேஜ் பருவம், வாழ்க்கையில் படிப்பு படித்து மேற்கொண்ட கரெக்டான ஒரு உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய காலம் அப்படிங்கிறது அந்த கரெக்டாக 24 வயசு 25 வயசு. அது கரெக்டாக அந்த சுக்கிர திசை அந்த டயத்தில் வந்துடுது. அப்போ அந்த சுக்கிர திசைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா சம்பத் திசை அப்படின்னு பேர். சம்பத் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், அதாவது பணம், எதை வேணாலும் அதை சம்பத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு உறவு முறைகள், நண்பர்கள் எல்லாருமே நமக்கு சம்பத் அப்படிங்கிறது சொத்துக்கு சமமான வார்த்தை. ஸோ இந்த சுக்கிர மகா திசை 2வது திசை மட்டும் இல்லை, தன ஸ்தானாதிபதியினுடைய திசை. மேஷராசிக்கு 2 கூடைய சுக்கிர திசை. இந்த 2 கூடைய சுக்கிர பகவான் 7 கூடைய களத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்க 24 வயசுக்குள்ள நிச்சயமாக நல்ல உத்தியோகத்தில் செட்டில் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சூரிய திசைக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போயிடும். இந்த சூரிய திசை எதனால் கல்யாணத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அந்த சூரியனுடைய திசை வரும்போது முன்னோர்களுடைய அனுகிரகத்தினால, புண்ணிய பலத்தினால இவங்களுக்கு கல்யாண காலங்கள் சீக்கிரமாக கைகூடிடும். அப்போது அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு எடுக்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 4 வயசு வரைக்கும் கேது மகாதிசை, அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் சுக்கிர மகாதிசையில் பாதி. அப்போ 14 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத தனப்பிராப்தி, எதிர்பாராத நல்ல படிப்புகள், அவங்க நினைச்ச மாதிரியான திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பர்டிகுலராக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்க விரும்பினாங்கன்னா அது நடந்துடும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த 24+6 அந்த சூரிய மகா திசையும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. அப்போது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர திசை, அதே மாதிரி சம்பத் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை சேர்க்கும் திசை, மனைவி, குடும்பம், வாழ்க்கை இதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திசை. அடுத்ததாக எதிர்பாராத முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய
தன லாபங்களை அளிக்கக்கூடிய திசை. இப்படி முக்கியமான திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதீதமான ஒரு கொடுப்பினை வச்சவங்க. என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 2 திசைகளும் வாழ்க்கையில முக்கியமான இளம் ராஜம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த தனப்பிராப்தி, தனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கனக, வஸ்து, வாகனம் என்று சொல்லப்படுகிறது. பணம் மட்டும் நம்ம கையில வச்சு பிரயோஜனம் கிடையாது. அந்த பணத்தினால் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களை வாங்கி போடுறோம். கனகம், தங்கம் முதலானவைகளை, உலோகங்களை வாங்குறோம். வஸ்துக்கள், வாகனம், அதே மாதிரி நாம உபயோகப்படுத்துறதுக்கு தேவையான வாகனங்களை வாங்குறோம். அப்ப நம்மளுடைய அந்தஸ்து, பொருளாதாரத்தை எதிர்பாராம ஒரு முன்னேற்ற வழியில கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல யோகம் யாருக்கு உடனடியா கிடைக்கிறது, அந்த கரெக்டான வயசுக்குள்ள கிடைக்குதுன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முக்கியமா இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய திசையும் சூரியனுடைய திசையும் அடுத்தடுத்து வர்றதுனாலையும், அது சம்பத்து திசை என்று அழைக்கப்படுவதாலையும், தனஸ்தானாதிபதியினுடைய திசையா இருக்கிறதுனாலையும், அடுத்தது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் செய்த புண்ணிய திசையாகவும் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில 30 வயசுக்குள்ள என்னென்னலாம் அனுபவிக்கிறோமோ எல்லா பாக்கியத்தையும் அனுபவிச்சிருவாங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அடுத்து வரக்கூடிய காலங்களை அவங்க பண்ணிக்கணும். ஆனால் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வயதும் திசையும் மேஷராசிக்கு அந்த சரியாக சொன்னா 14 to 24 ஒரு பிராப்தமும், அதே மாதிரி 24 to 6 வருஷம் சூரிய மகா திசையில ஒரு பிராப்தமும், 2 விதமான பிராப்தங்களை, நன்மைகளை இந்த திசைகள் செய்கிறது. அதனால மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த திசைகளை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்கலாம். அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த திசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையே சுக்கிர திசை தான். ஸோ அது அடிப்படையா ஒரு 20 வருஷத்துல பாதி வருஷம் வச்சுக்கிட்டா கூட 10 வருஷம் எது சுக்கிர திசை. அடுத்ததாக சூரிய திசை தான் வரும். அப்ப சம்பத்து திசை, தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னா சூரிய திசை. ஸோ அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்ப தனப்பிராப்தி நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்க்கும்போது, தனஸ்தானாதிபதியினுடைய சுக்கிரனுடைய திசையில பிறக்கும் போதே அவங்க நல்ல நிலையில பிறக்கிறதுனால அவங்களுடைய பொருளாதாரம், குடும்பத்தினுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானா ஒரு முன்னேற்றத்தை அடையும். பரணி நட்சத்திரத்துல பிறந்த குடும்பம் எங்க வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த குடும்பத்துல அன்னம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உணவு தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. வந்தவங்க விருந்தாளிகளுக்கெல்லாம் ஏதாவது விருந்தாளிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வயிறார வாயார வாழ்த்தணும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிராப்தம், அதாவது நன்மைகள். அது பிறப்பு அமைப்பு. அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, பூர்வ ஜென்மத்திலையுமே அவங்க மிகப்பெரிய கொடையாளி என்று அழைக்கப்படுகிறது. அதனாலதான் அவங்களுக்கு இந்த ஜென்மாவும் அதை மாதிரி பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, வந்தவங்களை வாங்கன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எந்த நிலைமையிலையும் அவங்களுக்கு ஒரு உணவு, விருந்து, சாப்பாடு போட்டு அனுப்புற ஒரு பழக்கங்கிறது இயல்பாவே இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வருது. அப்போ பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார்னு ஒரு பழமொழி. அப்ப நிறைய எம்டி லேண்ட், நிறைய நிலங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம். ஸோ அந்த நிலங்கள் பயிரிடக்கூடிய ஒரு யோகம், தோட்டம் போடுற ஒரு யோகம், தோட்டத்தோடு கூடிய வீடு, அவங்க பிறக்கிற வீட்டை அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்தோடு கூடிய ஒரு வீடு அமையும். அந்த மாதிரியான ஒரு வீட்டினுடைய அமைப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் நேச்சுரலா இயல்பாவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அப்போ பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது, பிறக்கும் போதே அவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்களா தான் பிறக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் காந்தாரியினுடைய மகன். அவர் பிறக்கும்போது ராஜ குடும்பத்துல தான் பிறந்தார். கடைசி வரைக்கும் ராஜகுமாரனாவே தான் இருந்தார். அத மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே ராஜகுமாரன் தான்.
அவங்க வாழ்நாளில் அவங்க நினைச்ச ஒரு பொசிஷனை அடையிற வரைக்கும் அவங்க நினைச்ச மாதிரி தான் லைஃப்பை கொண்டு போவாங்களே தவிர இன்னொருத்தர் அவங்கள டைரக்ஷன் பண்ணி அவங்கள கொண்டு போக முடியாது. அவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்ங்கிறது இளம்பிராயம்தான். அதுவும் எப்படி பெர்த்லேயே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருது. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 விதமான யோகம் அவங்களுக்கு. இந்த சூரிய மகாதிசை சுக்கிரன் திசையில பிறக்கிறாங்க. சூரிய மகாதிசை வந்து சம்பத், அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கு. அடுத்ததாக சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசைன்னு வரும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. 4வது திசை செவ்வாய் திசை வந்து மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பாடாப்படுத்தும், அதெல்லாம் கிடையாது. அஷ்டமாதிபதி திசைன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு. செவ்வாயினுடைய திசை எப்பவுமே க்ஷேம திசைன்னு பேர். அதுக்கு க்ஷேமம்னா வாழ்நாளில் ஒரு நல்ல நிலையில செட்டில் ஆகுறதுன்னு பேர். ஏன் அப்படின்னா பூமிக்கு அதிபதியே அதுதான். திசை ராசியும் அதுவே, லக்னமும் அதுவேன்னா கேட்கவே வேண்டாம். பரணி நட்சத்திரத்தையும் பிறந்திருக்காங்க, மேஷ லக்னத்திலையும் வேற பிறந்திருக்காங்கன்னா நிச்சயமா செவ்வாயால எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அப்போ அதிர்ஷ்ட திசை அப்படிங்கிறத பார்க்கும்போது பிறக்கும் போதே அதிர்ஷ்ட திசை தான். 2வது திசையான சூரிய திசையும் அதிர்ஷ்ட திசை தான். 4வது திசையான செவ்வாய் திசையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தான். மறைமுக வருமானங்களை கொடுக்கும், பூர்வீக சொத்துக்களை கொடுக்கும், இல்லற வாழ்க்கையை கொடுக்கும். அதே மாதிரி சுயமாகவும் பூமி வாங்கி போடும். அதனால அதே மாதிரி வந்தவங்க விருந்தாளிகளை நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தி கிடைக்கும். இப்படி எல்லா விதமான ஒரு வாய்ப்புகளும் அமைய பெற்றவங்க பரணி நட்சத்திரக்காரங்க. வாழ்க்கையில சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும், ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு எல்லா விதமான பிராப்தங்களும் கிடைக்கும். அப்ப அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது இந்த 3 திசை. அடுத்ததாக அதே மேஷராசியில கார்த்திகை நட்சத்திரத்தை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1ஆம் பாதத்துக்கு மட்டும்தான். இந்த 1ஆம் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வந்து சூரிய திசை எவ்வளவு மிச்சம் இருக்கும்னா மினிமம் 4.5 வருஷம் பேலன்ஸ் இருக்கும். அப்ப இந்த 4.5 வருஷம் சூரிய திசை முடிஞ்சு அடுத்த திசை சந்திர திசை. 2வது திசை சந்திர திசை அப்படின்னு யாருக்கு வருதோ அவங்க வந்து முக்தாபரண பூஷிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது முத்துக்கள் பதித்த குடையை கொண்டு அவங்களுக்கு வந்து 4 பேர் வந்து அவங்கள பராமரித்து அவங்களுக்கு நிழலுக்கு வந்து கொடை பிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க எதிர்பாராத ராஜயோகத்தை அடைவாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 4.5 வயசு 5வது வயசு எப்போ ஆறுதோ அதுல இருந்து சந்திர தசை 10 வருஷம் நடக்கும். அந்த 10 வருஷ காலத்துக்குள்ள அந்த குழந்தை வந்து ராஜகுமாரி மாதிரி வளர்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா எதிர்பாராத தன பிராப்தி, எதிர்பாராத வீடு வாகனங்கள் வாங்குறது, திடீர்னு புதுசா பெரிய அளவுல தொழில் கிடைக்கிறது, இப்படி மிகப்பெரிய ஒரு பிராப்தம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய 4வது வயசுல இருந்து 14வது வயசு முடியறதுக்குள்ள கண்டிப்பாக அந்த குடும்பம் எல்லா விதத்திலையும் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும். அதற்கு மேல உள்ள திசைகளை பத்தி கவலை இல்லை. ஆரம்பம் சரியா இருந்தா மற்ற எல்லா திசைகளும் ஒழுங்கா இழுத்துட்டு போயிடும். அப்போ பெர்த்லேயே அதிர்ஷ்டம் பண்ற திசைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேஷராசியில எப்போ எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வந்து யோக திசை. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதே சுக்கிர திசை மட்டுமில்ல சூரிய திசையும் யோக திசை. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர திசை அதீதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இளம் பிராயத்தில் கிடைக்கிறது. முக்கியமாக 14 வயதுக்குள் அல்லது 28 வயதுக்குள் இந்த 2 காலங்களும் அவங்களுக்கு ரொம்ப அதீதமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய, சீக்கிரமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது. அதனால மேஷராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை எப்போ விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நிலைகளெல்லாம் தாண்டி
அடுத்தாப்புல இல்லற வாழ்க்கைக்குள்ள போய் ஒரு அந்த 30-35 வயசை தாண்டும் போது ஒரு பக்குவ நிலைக்கு வராங்க. அப்போ எப்படி நம்ம முன்னுக்கு வந்தோன்னு தெரியாம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு இவங்களா நம்ம பிஸ்னஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு நிறைய அவங்களா யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க அந்த ராஜயோகத்துல பிறந்ததுனால அவங்களுக்கு அதெல்லாம் தானா தோணும். அதனால மேஷம்னு சொன்னாலே அவங்க ராஜயோகத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப வருது அந்த காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது இளம் பிராயத்திலேயே அவங்களுக்கு இந்த திசைகள்ல ஏற்படுகிறது. அத மாதிரி இப்போ அடுத்தாப்புல ரிஷபராசிகளை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய 3 பாதங்கள் ரிஷபராசியில ஆரம்பிக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு 2வது திசையா வரக்கூடிய சந்திர திசை அவ்வளவு ஒன்றும் விசேஷம் கிடையாது. செவ்வாய் திசையும் அவ்வளவு தூரம் விசேஷம் கிடையாது. அப்போ ராகு திசை இந்த ரிஷபராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு 4வது திசையான ராகு திசை, அதாவது 4 வருஷம் சூரிய திசை, சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அப்ப 21 வயசு 22 வயசுக்கு மேல வரக்கூடிய ராகு திசை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தனப்பிராப்தியையும் அவங்க விரும்பின நல்ல தொழிலையும் அவங்க விரும்பின ஒரு வாழ்க்கையையும் இப்படி எதிர்பாராத எல்லா விஷயத்தையும் அது அள்ளி கொடுத்துரும். ராகு திசை மட்டுமே நன்மையை செய்யக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது. ராகு திசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசையும் அவ்வளவு தூரம் விசேஷம் கிடையாது. சரி, ஒருவேளை ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வருது. அந்த குரு அவங்களுடைய லக்னம், அதாவது ரிஷப லக்னமாவே ஒருவேளை இருந்து அல்லது ரிஷப ராசியா இருந்து 8 இந்த குரு திசை நடக்கும்போது என்னன்னா, இந்த குரு 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடங்களில் 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாருன்னா நிச்சயமாக குரு திசை நல்லா இருக்கும். ஆனா அவர் 8ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இருந்துட்டார் அப்படின்னா, இல்ல 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா உடல்நிலைகள் மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்படும். அப்போ குரு தன் ஸ்தானத்துக்கு கெட்டு போகணும். அப்படி கெட்டு போகும்போது குரு திசையும் நல்லா இருக்கும். அப்ப 21 வயசுக்கு மேல வரக்கூடிய ராகு திசை, குரு திசை எல்லாமே ரொம்ப டாப் மோஸ்ட். அதுல ராகு திசை தான் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் திசை. அதுல குடும்பம், இல்லறம், எல்லா விஷயமும் அமைஞ்சு போயிடும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல் திசை பிறக்கும் போது சந்திர திசை. 2வதாக வரக்கூடிய சம்பத்து திசைங்கிறது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 2வது சம்பத் அப்படின்னா இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொத்து பத்து பொருளாதாரம் எல்லா விஷயமும் அடங்கும். மனைவி அப்படின்னு எப்போ அவங்களுக்கு அமையுதோ அப்பதான் இந்த பொருளாதாரம் வேலை செய்யும். அப்போ செவ்வாய் திசை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சந்திர திசை பெர்த்ல பிறந்த உடனேயே சந்திர திசையில அந்த குடும்பத்துல ஏதாவது வீடு சொத்து ஏதாவது வாங்கினா தான் உண்டு. அடுத்த செவ்வாய் திசையில கிடையாது. இதே அடுத்து வரக்கூடிய ராகு திசையும் குரு திசையும் தான் அதே இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குமே நன்மையை செய்யும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3வதா வரக்கூடிய இதே ராகு திசை, அதே 14 வயசுக்கு மேல வரக்கூடிய ராகு திசை எதிர்பாராத தனப்பிராப்தி, கல்வியில் மாற்றம். படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 10th மேல என்ன படிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா ஒன்று சேர்த்து விடுவாங்க. அப்புறம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு வேற சப்ஜெக்ட் எடுத்துட்டு அவங்களா ஒன்று தீர்மானம் பண்ணி படிப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த இவங்களா தேர்ந்தெடுத்து இன்னொன்று படிக்கிறாங்க இல்லையா, அதுல பெரிய அளவுக்கு மேல வந்துருவாங்க. ஸோ அவங்க கான்ஃபிடென்ட் ஆகி எதிர்பாராத ஒரு படிப்புகளையும் தொழிலையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ராகு திசையில தான் ஏற்படுது. அப்ப ராகு திசை அவங்களுக்கு நற்சிந்தனைகளை தான் உருவாக்குறது. யாருக்கு? ரோகிணி நட்சத்திரத்துக்கு மட்டும்.
ஸோ கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறக்கும்போது தன்னுடைய பர்த் பிளேஸை இழந்துட்டு வேற இடத்துல போய் வளர்றார். அதே நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறார். அது மாதிரி அந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, பிறந்த பூமியை விட்டு வேற இடத்துக்கு மாத்தி போகும்போது அந்த யோகம் அவங்களுக்கு தானா வேலை செய்யுது. அது தானா நடந்துரும். இடமாற்றம்ங்கிறது தானா நடக்கும். அப்போ முதல் திசையான சந்திர திசையும் நன்மையை செய்யக்கூடியது. 3வது திசையாக இருக்கக்கூடிய ராகு திசையும் நல்லது செய்யும். 4வதா வரக்கூடிய குரு திசையும் நன்மை செய்யும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுல அவங்க வாழ்நாள்ல நினைச்சு பார்க்க முடியாத நிறைய நன்மைகளை அடைவார்கள். அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பத் திசை என்று சொல்லக்கூடிய 2வது திசை என்ன அப்படின்னா ராகு திசை தான். முதல் திசை வந்து மிருகசீரிஷத்துல பிறந்தா செவ்வாய் திசையில தான் பிறப்பாங்க. 2வது திசை ராகு திசை. அந்த சம்பத்து என்று சொல்லக்கூடிய ராகு திசையானது ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு நன்மையைத்தான் செய்வார்னு சாஸ்திரத்துல சொல்றது. ஏன்னு கேட்டா அது சர்ப்பத்துக்கு சமமான நட்சத்திரம். ஸோ அதே மாதிரி அந்த ராகு பகவானும் சர்ப்பத்துக்கு சமமான கிரகம். அப்ப இந்த 2 ஆதிபத்தியம் சேர்றதுனால அனுகூலம்னு பேரு. சோமன் அப்படிங்கிறது தேவதை. அப்ப குளிர்ச்சியான ஒரு திசையா இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு, மிதுன ராசிக்கு இல்ல, ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு முதல் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அதுல பிறந்தவங்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை 3.5 வருஷம். அந்த செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து ராகு திசை ஆரம்பிக்கும். ராகு திசையில அவங்க வாழ்நாள்ல அவங்க ஃபேமிலியில ஒரு முன்னேற்றத்தை நல்லபடியாக ஏற்படுத்தும். அடுத்ததாக வரக்கூடிய சனி திசை மிகவும் அருமையாக இருக்கும். அதாவது சனி திசை என்பது என்னது அப்படின்னு கேட்டா க்ஷேம திசை என்று பெயர். சனி பகவான் தான் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சனி பகவான் திசையில நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவாங்க. வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆவாங்க, வெளி மாநிலங்களுக்கு போய் செட்டில் ஆவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க எந்த இலக்கை நோக்கி போகணும்னு நினைச்சாங்களோ அந்த லைஃப் அவங்களுக்கு அமைஞ்சிரும். ஸோ இது வந்து மிருகசீரிஷத்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்போ மிருகசீரிஷம் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த 4 வயசு, அந்த 3.5 வயசு வரைக்கும் அந்த செவ்வாய் திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானாவே ஆரம்பிச்சிருது. அதுல இருந்தே அவங்க நல்ல நிலையில தான் வளர்றாங்க. அப்ப சம்பத்து திசை சீக்கிரமே வந்துடுது. அடுத்ததாக மிதுன ராசி அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இதுல மட்டும் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை இப்ப முடிஞ்சு அடுத்தாப்புல ராகு திசை வரும்போது ராகு திசையும் அடுத்து வர்ற குரு பகவானுடைய குரு திசையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ராகு திசை மட்டும்தான் நன்மையை செய்யக்கூடிய திசையாக இருக்கிறது. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசை எதிர்பாராத தனப்பிராப்தியை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்து அந்த 3 வயசுக்குள்ள அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பூமியை வாங்குவாங்க, இல்லை ஒரு பழைய இடத்த ஏதாவது ஒன்று வாங்குவாங்க, பழைய வீடை வாங்குவாங்க, இல்லை ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீடை புதுப்பிப்பாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வால்லாம் இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் வால்லாம் அது ஃபினிஷ் ஆகும். எல்லைகளை தீர்மானிக்கிறதுன்னு பேர். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில பிறக்கிறவங்களுக்கு ப்ரொடக்டிவ் திசை அப்படின்னு பார்க்கும்போது ராகு திசை தான் வந்து நல்ல திசையாக தெரிகிறது. அப்ப சம்பத்து திசை, ஏன்னா தன கனக வஸ்து வாகனம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான பிராப்தங்களையும் எதிர்பாராத லாபத்தையும் 18 வயசுக்குள்ள சீக்கிரமா கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசையில பார்க்கும்போது குரு திசையை விட அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை எதிர்பாராத தனப்பிராப்தியை அதுவும் கொடுக்கும். உத்தியோகத்துல பெரிய நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா நடுவில் இருக்கிற குரு திசையை மட்டும் நம்ப முடியாது. அதனால
மிதுன ராசி அன்பர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் பிறந்தவங்க ராகு திசையில கவலைப்படாம இருக்கலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் மிதுன ராசியில பிறந்தவங்க முழுசா இருக்கு அந்த நட்சத்திரம். அதுக்கு தேவதை ருத்ரன் அப்படின்னு பேரு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போது என்ன திசை நடக்கும்னா ராகு திசை தான் நடக்கும். இவங்களுக்கு சம்பத், அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய திசை. 2வது திசை என்னன்னா ராகு திசை முடிஞ்சு அடுத்ததாக குரு திசை தான் வரும். அப்ப அந்த குரு திசையில என்ன பண்ணுவாங்க ஏன்னு கேட்டா மிதுனஸ்ய தன்வி, மிதுனத்துக்கு தனுசு மகாபாதகம் என்று அழைக்கப்படுகிறது. கல்யாணம் பண்ணா தொழில் கிடையாது, தொழில் இருந்தா கல்யாணம் கிடையாது. 2 விதமான ஸ்தான அதிபதி குருவாக வர்றதுனால 7ஆம் இடம் வேலை செஞ்சா 10ஆம் இடம் வேலை செய்யாது, 10ஆம் இடம் வேலை செஞ்சா 7ஆம் இடம். அப்போ எனக்கு உத்தியோகம் வேணுமா கல்யாணம் வேணுமான்னு அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா குரு தேசம் முடிகிற வரைக்கும் உத்தியோகத்தில் ப்ராப்ளம் வரும். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிடலாம். நிறைய பேருக்கு இந்த திசையில கன்ஃபியூஷன் தான் தொழிலா வீடா தொழிலா வீடாங்கிற கன்ஃபியூஷன்ல நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல அந்த திசை ராகு திசை உத்தமமான திசை. 2வது சம்பத்து திசை அப்படிங்கிற அந்த குரு திசை 16 வருஷம். ஸோ அந்த 16 வருஷத்துலதான் இவங்க வாழ்நாள்ல எப்படியும் வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாமே அந்த திசையில தான் பண்ணி தீரணும். ஸோ அந்த குரு திசை எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. 3வதா வரக்கூடிய சனி திசை தான் அவங்களுக்கு வாழ்க்கையில திருப்பு முனையா அமையுது. ஏன் அப்படின்னா அவர் தான் பாக்கியாதிபதி. முன் ஜென்மால நாம பாக்கி வச்சிருந்த புண்ணியங்களை எடுத்து நாம விரும்பின ஒரு வாழ்க்கையே எதிர்பாராத விதமா அமைச்சு கொடுக்கக்கூடிய திசை எதுன்னா சனி திசை. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க 3வது திசையாக இருக்கக்கூடிய சனி திசையில் தைரியமாக எந்த காரியத்திலையும் ஈடுபடலாம். அவங்க ஈடுபடலைன்னாலுமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த ஜென்மால என்ன வேணுமோ அந்த பிராப்தங்கள் எல்லாம் எதிர்பாராம கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திசையாக சனி திசை தான் இருக்கு. அதே மாதிரி முதல்ல பிறந்த உடனே வரக்கூடிய ராகு திசையும் உத்தமமான திசையா இருக்கு. பாப கிரகங்கள்லாம் நல்ல கிரகங்களாகவும் அதாவது செவ்வாய் ராகு சனி இந்த மாதிரி கிரகங்கள்லாம் மிதுன ராசிக்கு நல்ல கிரகங்களாக மாறி என்ன அதீதமான நன்மைகளை செய்கிறது அப்படின்னு தான் பராசர ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் பிராக்டிக்கலாகவும் நடக்குது. குரு தசை நல்லா இருக்குப்பா, உனக்கு சுக்கர தசை அடிச்சுட்டுப்பா, உனக்கு பஞ்சமாதிபதி தசை யோக தசைப்பா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா இந்த பாபகிரக திசைகள்ல மிதுன ராசிக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி, லாட்ரி யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கல்யாணம், திடீர்னு பொருளாதார இவங்க சம்பாதிக்கலைனாலும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைச்சிடும். அந்த ஒரு யோகத்துல பிறக்கிறாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க. ஸோ அந்த திசைகள் அதிர்ஷ்ட திசைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள் மிதுன ராசி. புனர்பூச நட்சத்திரம் 3 புனர்வசு அப்படின்னு பேர். அதுக்கு இழந்ததை மீட்டு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். வசு அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு பேரு. பூமி 8 விதமான உலோகங்களால சேர்க்கப்பட்டிருக்கு. அஷ்டவசுக்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்கு. அதுக்கு தேவதை யாருன்னா அவிட்ட நட்சத்திரம். ஆனா புனர்வசு இழந்த பொருளாதாரத்தை திரும்பவும் மீட்டெடுத்து தன் குடும்பத்தார்கள் வாழ்க்கையில இன்னும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய, அதாவது என்ன நினைச்சிருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல திசையாக எது இருக்கு அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பர்த்லயே அவங்களுக்கு அந்த குரு திசை வரும்போது இதே மிதுன ராசி தான். ஆனா அவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க பிறந்த அந்த 12 வருஷம் 14 வருஷத்துக்குள்ள தகப்பனாருக்கு நிலைமைகள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, கௌரவம் இழந்த கௌரவம் கிடைக்குது. எல்லாம் அவங்க பாரம்பரியத்தில் எதெல்லாம் விட்டு போனாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சு.
அடுத்து வர்ற சனி திசை அது சம்பத் திசை, பாக்யாதிபதி திசை. 8 கூடிய சனி பகவானுடைய திசை, 9 கூடிய பாக்யாதிபதி திசை, மறைமுகமான வருமானம், நேரடியான வருமானம், வெளிநாட்டு வருமானம், இப்படி எதிர்பாராத தனப்பிராப்தி மட்டும் இல்லாமல் இவங்க பிளான் பண்ண மாதிரி பணம் வர்றது அப்படிங்கிற ஒரு யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரம் 3 பாதத்துக்குள்ள பிறந்து மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த திசைகள் நல்லதை செய்யுது. இந்த திசைகள் எப்போ வருது? பர்த்லேயே வருது. குரு திசை பர்த்லேயே வருது. அடுத்து சனி திசை வந்து சம்பத்து திசை. இந்த 2 திசையுமே இதுக்குள்ளேயே வயசு 35 ஆயிரும். அப்போ லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர வேண்டிய அந்த இளம் பிராயம் ரொம்ப அருமையாக இருக்கு. அவங்க இழந்ததை மீட்டு எதிர்பாராத தனப்பிராப்தியை அடைவாங்க. அவங்க வாழ்நாளில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியங்களை நடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது அவங்க நினைக்கிறது இல்லை, அவங்க பரம்பரை நினைச்சது தான் அவங்களுக்கு சிந்தனையாக வரும். அது அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்போ மிதுனம் அப்படிங்கிறத பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துக்கு பேசிக்காகவே பிறப்புல இருந்தே நிலைமைகள் எல்லாமே சீர் செய்யப்படுகிறது. அதன் மூலமான தனலாபம் ஏற்படுகிறது. அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் பிறக்கும் போதே குரு திசை ரொம்ப டேஞ்சரான ஒரு திசை. 2வது திசையா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையும் கல்யாணம், வாழ்க்கை, இல்லற அதெல்லாம் சரிதான். ஆனாலும் அது அவ்வளவு உசிதமான திசை இல்லை. 3வது திசையா வரக்கூடிய புதனுடைய திசை அதுதான் விஷயமே. அப்போ இந்த 22 டு 17 வருஷம், 22 வயசுல இருந்து 32 ஏழு 38 வயசு. ஸோ அந்த 38 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 17 வருஷம் புதன் திசை தான் அவங்க வாழ்க்கையை வாழப்போகிற காலம். அந்த 3வது திசை தான் வந்து விபத்து திசை அப்படின்னு பேர். அதாவது எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை. நம்ம அவ்வளோதான் படித்து முடிச்சாச்சோ, இனிமேல் ஒன்றும் படிக்க போகிறது இல்லையோ அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்பாராத புதுசாக வேறு சப்ஜெக்ட் படிக்க வேண்டி வரும், அதில் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நமக்கு இப்போ ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு, இந்த வேலையில் தான் நம்ம லைஃப் லாங்காக இருக்க போகிறோம் போல இருக்குது, அவ்வளோதான் நம்ம லைஃப் இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதிர்பாராத இந்த திசை மாறின உடனே புதன் திசையில் சம்மந்தமே இல்லாமல் ஹெச்ஆர் ஆயிடுவாங்க, பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, செக்ரட்டரியேட்டில் வேலைக்கு போயிடுவாங்க, போஸ்டிங் மாறிடும், இல்லை சாதாரண போஸ்டாக இருக்கும், சம்பளம் கடுமையாயிரும். அப்போ எதிர்பாராத தன லாபம், அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வு, திறமைக்கு மரியாதை, அப்படி இந்த புதன் தசை அவங்கள ட்ரிக்கர் பண்ணி அவங்கள லைஃப்பில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்போ இந்த முதல்ல பெர்த்தில் இருக்கக்கூடிய குரு திசையும் சனி திசையும் அவ்வளோ தூரம் விசேஷம் இல்லை. ஆனாலும் கூட சனி பகவான் வந்து வெறும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்ல முடியாது கடகராசிக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 7ஆம் பாவம் களத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ சனி இருக்கும் இடத்தை பொறுத்து தான் அவர் நற்பலன்களை செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பதில் சொல்லணும். பொதுவாக அவங்களுக்கு இந்த திசை நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணுங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. அப்போ முதல்ல வரக்கூடிய அந்த முதல் 4 வருஷம் பேலன்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை 4 வருஷம் அப்படின்னா அந்த 4 வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமான காலம் அப்படின்னு பேர். அடுத்து வர்ற 3 வருஷம் சனி திசையில சனி புக்தி 3 வருஷம், அதுவும் சிரமம். அப்போ 7 வயசு முடிகிற வரைக்கும் மட்டும்தான் பிரச்சனை. 7வது வயசுல இருந்து சனி திசை வந்து எப்படி பொசிஷன்ல இருக்கோ அதை கொண்டு வேலை செய்யும். ஆனால் 22 வயசுக்கு மேலே புதன் திசை நிச்சயமா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும், எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கும், அதுதான் கல்யாணம் பண்ணி வைக்கும், அதுதான் இடம் வாங்க வைக்கும். அப்போ புதன் திசை நமக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், இல்லறம், புத்திர பிராப்தி, ஏன்னா நம்ம திறமைக்கு தகுந்த ஒரு நல்ல ரெக்கக்னைஸ், ஒரு நல்ல ஒரு பாராட்டு, இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு புதன் திசை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறது. அடுத்ததாக பூச நட்சத்திரம் கடகராசி.
பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரத்துக்கு யார் தேவதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிருகஸ்பதி என்று சொல்லப்படுகிறது. தேவகுரு பிருகஸ்பதி, ஆச்சாரியன் என்று அழைக்கப்படுகிறது. புஷ்ய நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு புஷ்பவதி ஆனாள் அப்படின்னா அவ இளவரசிக்கு சமமாக வாழ்வாள்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப புஷ்ய நட்சத்திரத்துக்கு சில உயர்வுகள் கொடுத்துருக்காங்க. அந்த பூச நட்சத்திரத்துல பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்போ பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவங்க எதுக்காக பிறக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்காக அதிர்ஷ்டம் தேவை அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷன், வாழ்நாளில் நம்ம என்ன ஆகணும்னு அவங்க மனதளவில் ஏதோ ஒன்று தீர்மானிச்சிருவாங்க, நம்ம இன்னவோ ஆகணும் அப்படின்னு. அது இயல்பாகவே அவங்களுக்கு வரும். அதே மாதிரி இளம் பிராயத்திலேயே அவங்களுக்கு முதிர்ச்சி ஏற்படும். வெளி உலகம் எப்படி இருக்கும், வாழ்க்கைனா என்ன, பொருளாதாரம்னா என்ன, குடும்ப சூழ்நிலைன்னா என்ன, மற்றவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்கிறாங்க, வாழ்நாளில் நம்ம பணம்லாம் எவ்வளோதான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது, இல்லை, எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா பிறக்கும் போதே அவங்களுக்கு சனி தசை. சனி பகவான் அந்த அனுபவத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு ஞானத்தை கொடுத்துடுறார். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது திசை 100% யோகமான திசை, 100% இந்த புதன் திசை என்று அழைக்கப்படக்கூடிய சம்பத்து திசை. அது நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்நாளில் அவங்க நினைச்ச இடத்தை இலக்க கொண்டு போய் அடையிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணும். அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரியான கல்யாணத்தை கொடுக்கும். இல்லை அவங்க என்ன வாழ்க்கையே விரும்புகிறாங்களோ, நான் சந்நியாசம் வாங்கிட்டு சன்னியாசியாக போகிறேன், ஓகே. நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கு போகிறேன், ஓகே. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆக போகிறேன், ஓகே. இல்லை நான் வெளிநாடு போய் தான் இப்படி போயிட்டு வா. என்ன கேட்குறோமோ அந்த வழிமுறைகளை, அதுக்கு தேவையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை புதன் திசை மட்டும்தான். அப்போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 18 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த புதன் திசை நிச்சயமாக நல்லதை பண்ணும். அந்த புதன் திசையில் தான் அவங்களுக்கு இல்லறம், வாழ்க்கை, பொருளாதாரம், சம்பாத்தியம் எல்லாம் வரப்போகுது. அப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு திசையாக புதன் திசை இருக்கிறது. அப்போ 18 36 வயசு முடியறதுக்குள்ள லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆயிடுவாங்க. அது ஆகலைன்னா தான் ஏன் இவங்க கேட்ட வரம் வேறையா இருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதை பண்ணணும், நான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும், எனக்கு கடமை பாக்கி இருக்கு வீட்டில் அவங்களுக்கு எப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையான எனக்கு வருமானம், பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுத்தா போதும் பகவானேன்னு வேண்டிட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நடந்துடும். ஸோ 36 வயசு வரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அவங்க கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க, திசை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் யாருக்கும் இவரால் எந்த தேவையும் இருக்காது. இவர் கொடுத்து தான் சரியாகணுங்கிற நிலைமை யாருக்கும் இருக்காது. அப்போ இவர் வாழணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் பொண்ணு தர மாட்டாங்க. அன்னைக்கு இவர் இப்போ நிலைமை சிச்சுவேஷன் நாளைக்கு வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன் அப்படின்னா 3வது திசையும் கேது திசை. அப்போ 36-43 வயசு வரைக்கும் கேது திசை நடக்கிறதுனால அவங்க அதுலேயும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுற வாய்ப்புகள் குறைவு. அதனால அவங்க பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க இல்லற வாழ்க்கையை கைவிடக்கூடாது. அப்போ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், லேட் பண்ணக்கூடாது. அப்புறம் நல்லபடியாக அமையாது. அப்புறம் இவங்களுக்கே வேண்டான்னு தோணிடும் கல்யாணம். இப்படியே இருந்துட்டு போயிடுவோமே பிரம்மச்சாரியா, இது நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்போ பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் திசை தான். அது 18 to 36 வயசு வரைக்கும் தான். அந்த வயசு நடக்கும்போது, அந்த திசை நடக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆயிடுது. அப்போ என்ன கேட்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ நமக்கும் இல்லற வாழ்க்கை அமையணும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்ட தேவதை கைகட்டி அவங்கள வரவேற்பா. அதனால
புதன் திசை வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக பூச நட்சத்திரத்துக்கு இருக்கு. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது ஆதிசேஷனுடைய அவதாரமாக பார்க்கப்படுகிறது. சர்ப்பம்தான் தேவதை. எதுக்கு? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. ஆஸ்லேஷம் உரகம் ரஜ்ஜும் சர்பஞ்ச அஹி பணிம் விதுகு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து எல்லாமே சர்ப்பத்தினுடைய பெயர்கள் சம்ஸ்கிருதத்துல. அந்த ஆதிசேஷன், ஆதினா உலகம் பிரளய காலம் முடிஞ்சு மிச்சம் இருந்த ஒரு பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த ஒரு சர்ப்பம் எதுன்னா அதுக்கு பேர் ஆதிசேஷன். உலகத்தின் கடைசியில மிச்சம் இருந்தவர் யாருன்னா அந்த சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். அதனால அதுக்கு ஆதிசேஷன் அப்படின்னு பேரு. அந்த நட்சத்திரமே அவ்வளவு உயர்ந்த நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து வாழ்நாள்ல பிறந்ததுல இருந்தே அவங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் தானா நிறைவேறும். அவங்க பரம்பரை தானாவே நல்ல நிலைக்கு வந்துடும். தன் பரம்பரை தொழிலை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல நிச்சயமா அவங்க நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் கரெக்டு. ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னா சுக்கிர திசை. ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு முதல் அந்த பிறக்கும்போது ஏற்படுற திசை புதன் திசை. அதுல அவங்களுக்கு நல்ல நிலை தான் ஏற்படும். அவங்களுக்கு வாழ்க்கையில தேவையான அந்த குழந்தை பருவத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் குடும்ப பாரம்பரியத்துல பொருளாதாரம் அவ்வளவு தூரம் இருக்காது. ஆனா இவங்க வளர 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 அது வளரும், பொருளாதாரமும் வளரும். அடுத்து வர்ற 7 வருஷ கேது திசை விசேஷம் இல்லை, சம்பத்து திசை தான். ஆனா அது கொடுக்காது. இதே கடகராசிக்கு பாதகாதிபதி சுக்கிரன், 4 அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் அப்படின்னு 2 விதமான ஒரு பிராப்தம் கிடைக்கிறதுனால சுக்கிர திசையில முதல் 10வது வருஷம் முடியும் போது அவங்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் எதிர்பாராத லாபங்களும், அதே மாதிரி மொத்த குடும்பத்தையும், அதாவது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா தம்பி என்ன வந்து அவளுக்கு பிறந்த ஒரு 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் எல்லாம் சேர்த்து நானே பராமரிக்கிறேன்னு பராமரிச்சிருவாங்க. ஒருத்தரை காப்பாத்திக்க ஒருத்தர் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா 10 பேரை காப்பாத்துற வருமானத்தை பகவான் கொடுத்துருவான். அந்த பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே திசை சுக்கிர திசை மட்டுமே. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க யார் அப்படின்னு கேட்டா, தன் பாரம்பரியத்தில் தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனை உத்தேசித்து கடமையை பூரணமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தத்துல பிறக்கிறவங்க தான் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. தன் பாரம்பரியம் என்ன செஞ்சிருக்கணுமோ, தன் குடும்பத்தாருக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு குடும்ப தலைவரா, அதை பூரணமா வந்து என்ன வேணும்னு சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு அதை செஞ்சு அந்த கடமையை நல்லபடியா முடிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அவங்களுக்கு 36 வயசுக்குள்ள சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். இதே பூச நட்சத்திரம் மாதிரிதான். 36 தாண்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது கஷ்டம். அதனால இளம்பிராயத்துல கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா புதன் கேது சுக்கிர திசை பாதிக்குள்ள அந்த 10வது வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணலை அப்படின்னா பொருளாதாரத்துல டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டான்ருவாங்க. இல்லை கல்யாணம் பண்ற ஒரு சூழ்நிலையே வராது. இல்லறம் அவ்வளவு தூரம் சிறப்பா இருக்காது. அதனால சுக்கிர திசை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த 22 23வது வயசுக்கு மேல வரக்கூடிய சுக்கிர திசை, அந்த திசையில 3வது விபத்து திசை என்று அழைக்கப்படுகிறது. இவங்க வாழ்நாளில் என்னமோ ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உனக்கு வேணுங்கிறத இந்த ஜென்மால நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அதுக்கு பேர் லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தத்தை சுக்கிர திசை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 3வது திசை 5வது திசை இதெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் திசை. மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி. ஆனா புதன் நட்சத்திரத்துல பிறந்தாலே 3வது 5வது 7வது திசையெல்லாம் விபரீத ராஜயோகம்னு பேரு. நினைச்சு பார்க்க முடியாத எதிர்பாராத நன்மைகளை செய்யும். ஆகவே கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் திசையும் அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசையும்
மிக அருமையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, தனலாபத்தை கொடுக்கக்கூடியது, களத்திரம், மித்திரம், பந்து என்று சொல்லக்கூடிய 3 வகையான பிராப்தம். அதாவது மனைவி, நண்பன், உறவினர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்றது கஷ்டம். ஸோ இவங்க எல்லாரையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல திசையாக இருக்கு. அப்போ கடகராசி அன்பர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுத்து, ஏன்னா உறவுகளை இழுத்துக்கு கொண்டு தானும் சேர்ந்து அதோட எல்லாரோட சேர்ந்து வாழ்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை.